நீங்களே பாருங்கள், தண்ணி ஊற்றும் போது இந்த பால் அப்படியே மேலே போகும்போது நமக்கு வந்து இது ஓவர்ஃப்ளோ அலாம் அடிச்சிடும். இது வந்து நமக்கு வந்து எங்கேயா டேங்க்கில் நம்ம மாட்டிக்கிட்டேன்னா. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு முத்துஸ் கிரியேட்டிவ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வாட்டர் ஃப்ளோ அலாம் தான். தண்ணி நிறைஞ்சு போனால் அலாரம் அடிக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பஸர் தேவை. இந்த பஸர் வந்து பைக்கில் இருக்கும், நீங்கள் ஏதாவது எலக்ட்ரானிக் ஷாப்பில் கேட்டால் கிடைக்கும். அடுத்து உங்களுக்கு வந்து ஒரு 9 வோல்ட் பேட்ரி தேவை. அதுக்கடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு பால் தேவை, ஒரு பிளாஸ்டிக் பால் தேவை. அதுக்கடுத்து ஏதாச்சும் ஒரு ரீஃபில்லோ உள்ளது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரீஃபில்லோ பெண்ணு இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு கிளிப்பு தேவை. அதுக்கடுத்து நமக்கு வந்து ஒரு 2 ஸ்க்ரூஸ் தேவை, ஒரு 2 ஸ்க்ரூ தேவை. அதுக்கடுத்து நமக்கு வந்து இந்த க்ளூ ஒட்டுறதுக்கு என்ன க்ளூ செலக்ட் பண்ணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பாலை வந்து இந்த இதில் வந்து நீங்கள் ஒட்டணும். பாலை வந்து இந்த கடியில் இருக்குது திரும்ப க்ளூவோ இதை வச்சுனாலும் இந்த பாலை இதில் ஒட்டிக்கணும். இந்த பால் இதில் ஒட்டினக்கப்புறம் இந்த இது இருக்குது தெரியுமா, இந்த இதில் இந்த செலோடேப் இருக்குது, இந்த இதில் இந்த பஸரை வந்து வச்சு ஒட்டணும். அதுக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இந்த சைடு நம்ம பாலை மாட்ட போகிறோன்னா, இந்த சைடு நமக்கு வந்து ஸ்க்ரூ மாட்டினாக்காலே நம்ம ஹோல் போட்டு இந்த ஸ்க்ரூவை மாட்டிக்கலாம். நம்ம இதில் ஸ்க்ரூ மாட்டினோடனே ஸ்க்ரூ மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் பீஸ் வந்து கட்ட மாட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்க்ரூலேயே வயர் கனெக்ட் பண்ணணும். நம்ம ஸ்கேலில் வந்து ஸ்க்ரூ ஒட்டணும், ஸ்கேலில் ஸ்க்ரூ மாட்டணும். அந்த ஸ்க்ரூலேயே நம்ம வயர் கனெக்ட் பண்ணிக்கணும். நம்ம சொன்ன மாதிரியே இங்கே பஸரை ஒட்டியாச்சு, இங்கே அச்சலோடைய பேட்டரி ஒட்டியாச்சு, இங்கே ஒரு ஸ்க்ரூ மாட்ட சொன்னால் மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இதில் ரீஃபில் வந்து இங்கே பால் மாட்டியாச்சு. இது மேலே தான் நான் உங்கள்கிட்ட காமிச்சேன். இந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. இந்த அட்டையை இந்த மாதிரி ஒரு ரோல் சுருட்டணும். சுருட்டுறதுக்கு முன்னாடி இந்த ரோலை வந்து இதில் வச்சு சுருட்டுவோம். எப்படின்னா இது வந்து லூஸாக போகணும், ஆனால் என்ன இது வந்து கீழே வந்துடக்கூடாது. இந்த மாதிரி நம்ம வச்சோம். இப்படி வச்சக்கப்புறம் இந்த ரோலை வந்து நம்ம இந்த இது இருக்குது தெரியுமா, இந்த இதில் வைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த தண்ணி நிறையும் போது இந்த பால் மேலே பட்டு அப்படியே டொம்முனில் அடிக்கும் போது நமக்கு வந்து பஸர் சவுண்டு கேட்கும். இருங்க, நம்ம இது வரைக்கும் நம்ம பண்ணினதுக்கப்புறம் செலோடேப் எடுத்துக்கணும். நீங்கள் க்ளூனாலும் போட்டு ஒட்டிக்கலாம், நம்ம செலோடேப் எடுத்துக்கலாம். செலோடேப் எடுத்து இந்த நம்ம ஒட்டின இதை கொஞ்சம் நல்லா ஆக்கினதுக்கப்புறம் இதை அப்படியே இதில் வச்சு நம்ம அப்படியே ஒட்டிடலாம். கொஞ்சம் இந்த அளவில் வச்சுக்கிடுவோம். அப்படின்னா மேலே போய் கரெக்டாக இருக்கும். வச்சக்கப்புறம் செலோடேப் வச்சு நம்ம ஃபுல்லாக முடிஞ்சிட்டு நம்ம வயரிங் மட்டும்தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பஸரில் உள்ள வயரும் இந்த இதில் உள்ள வயரையும் பார்ப்போம். பஸரில் ப்ளஸ் இருக்குது தெரியுமா, ரெட், அந்த வயரையும் ஹச்டோலி பேட்டரியில் ரெட்டையும் நம்ம ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்றா கனெக்ட் பண்ணக்கப்புறம் மிச்சம் 2 இருக்குமா, இது 2ஐயும் நம்ம ஒன்றா கனெக்ட் பண்ணால் தான் நமக்கு பஸர் ஆன் ஆகுதா. இப்போ என்ன பண்ணேன்னா இந்த 2ஐயும் ஒன்றாக்குனா பஸர் எரிஞ்சிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணேன்னா இந்த இதில் வந்து 2ஐயும் டச் ஆனால் தானே பஸர் எடுக்கும். அப்போது நம்ம இந்த நெயில் இருக்குல்ல, இதுக்கு ஒரு வயர் அடித்தோமா, இந்த வயரில் 2ஐயும் கனெக்ட் பண்ணக்கப்புறம் இது 2 டச் ஆகும் போது அடித்தா 2 இதுக்கும் பாஸ் ஆகுமா. அப்போது பஸரில் உள்ள ஒரு இதையும் இதில் உள்ள ஒரு இதையும் நம்ம ஒன்றாக்கணும். நல்லா பாருங்கள், நம்ம இதில் உள்ள 2 ப்ளஸ்ஸையும் ஒன்றாக்கியாச்சு. இப்போ 2லேயும் மைனஸ் மட்டும் இருக்கா, இந்த 2 மைனஸே ஒன்றா தானே கேட்கும். அப்போ இந்த 2 மைனஸில் உள்ள ஒரு ஆணியில் உள்ள வயர்லையும் இன்னொரு இது இருக்குது தெரியுமா பஸரில், அதை வந்து இன்னொரு ஆணியில் உள்ள வயர்லையும் மாட்டிக்கலாம். இப்போ நமக்கு வயரிங் எல்லாமே முடிஞ்சிட்டு இப்போ நல்லா பாருங்கள். இப்போ நம்ம வயரிங் முடிச்சு இப்போ வந்து இது அங்கே அடிக்கும் போது சத்தம் கேட்குதா நமக்கு. நல்லா பாருங்கள், இந்த தண்ணி நம்ம இதில் வந்து இங்கே ஒரு இந்த கிளிப்பு வந்து பின்னாடி மாட்டினதுக்கப்புறம் இப்படி இருக்குமா, தண்ணி நிறைய பால் அப்படியே மிதந்து மேலே வருமா. வந்ததுக்கப்புறம் இல்லை டொம்மை அடிச்சா நம்ம சவுண்ட் வைக்க நம்ம தண்ணி நிறைய போகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் நம்ம பின்னாடி இருக்கி ஊற்றுவோம். நீங்களே பாருங்கள், தண்ணி ஊற்றும் போது இந்த பால் அப்படியே மேலே போகும்போது நமக்கு வந்து இது ஓவர்ஃப்ளோ அலாம் அடிச்சிடும். இது வந்து நமக்கு வந்து எங்கேயா டேங்க்கில் நம்ம மாட்டிக்கிட்டோன்னா தண்ணி நம்ம நிறையும் போது நமக்கு ஓவர்ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். உடனே நம்மளை பார்த்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் உங்களுக்கு நான் போட்டு விடுறேன். பாய்.